இஸ் தேர் எனி மூமெண்ட் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ உடனே எனக்கு இந்த ஒரு ஷார்ட்டுக்கு டேக் டூ லாங் அது நான் டெலிவர் பண்ணுறதுக்கு, இல்லைனா எனக்கு இதை அப்சர்வ் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அவர் பண்ணும்போது அப்படின்னா அது என்னவா இருக்கும்? எனக்கு வந்து ஒரு விஷயம் இந்த இந்த இதில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பேன். அது வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் இப்போ என்னால் சொல்ல முடியாது. படம் பார்த்தப்போ ஹிண்ட் மாதிரி கொடுத்து போங்க. இல்லை, அது வந்து ஒரு விஷயம் நீங்கள் வந்து அது பர்ஃபார்மன்ஸுன்றதை விட நீங்கள் சும்மா இருக்கணும். அந்த அந்த சும்மா இருக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த இடத்துல. நான் பர்ஃபார்மன்ஸ் கூட பண்ணிடுறேன், என்னால் சும்மா இருக்க முடியலன்ற மாதிரி ஒரு விஷயம். ஆனால் என்னை சுற்றி இருக்கிற இவங்கெல்லாம் நடிப்பாங்க இல்லையா, இவர் நடிப்பார், இவங்கெல்லாம் நடிக்கிறப்போ நான் வந்து அந்த இடத்துல ஒரு பயத்தோடு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுலேயே நம்ம வந்து ட்ராப் ஆகிடும் நிறைய விஷயம். வந்து எப்படின்னா இவர் வந்து ஒரு சீனில் வந்து என்னை அப்படி பிடிச்சி செவத்தில் இப்படி அடித்து தள்ளுற மாதிரி இருக்கும். அது வந்து ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் சீன். அது லைக் நிறைய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே வருவார். கொடுத்துட்டதுல நான் ஒரு பார்ட் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ் தான் அதில். ஸோ வந்து அதில் நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்தை கலைக்காமல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அதுக்கு முன்னாடி இவர் பண்ணி காமிச்சாருங்க ஒரு பர்ஃபார்மன்ஸு. எனக்கு நிஜமாவே நிஷாந்த் கூட பண்ணிக்கிறேன் சார் சொல்கிற மாதிரி ஒரு பயத்தை உண்டாக்குற அளவுக்கு வந்து அவர் நிஜமாங்க எனக்கு ஐயோ நிஜமாவே பைபோலர் வந்து பண்றாரே சார், அப்படியே இருக்குங்க. அதுதான் ரியலிஸ்டிக் ஆக்டிங்னு நினைக்கிறேன். அப்படியே இருக்கும். சரி, அப்ப அதுதான் அப்படி பண்றாருன்னு பார்த்தா, நான் அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பாட்டுல வந்து ஒரு சாங் சும்மா நான் இப்படி பண்ணணும், அவ்வளவுதாங்க. நான் இப்படி பண்றதை எல்லாருமே பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவருக்கு தேவையானது வந்து என் கண்ணில் ஒரே ஒரு லுக்கு. அந்த லுக் வந்து இவருக்கு வர்ற வரைக்கும் எனக்கு என் படத்துல அதுதான் டைரக்டர் மீட்டர்ம்பாங்க, டைரக்டர் மீட்டர்ஸ் சொல்லுவாங்க. இந்த படம் ஃபுல்லா நான் நடிச்சதில்ல, அந்த அளவுக்கு டேக் வாங்கினதே கிடையாது. அது ஒரு சாங்ல ஒரே ஒரு லுக்கு. இஸ் a fantastic performer, like not only in acting, like dancing கூட. ஸோ அதுக்கான பாவனைகள்ன்றதும் அவருக்கு அப்போ தெரிஞ்சிருக்கும். அந்த பாவனை வர்ற வரைக்கும் அவர் வந்து அப்படியே பண்ணி அவர் நான் அப்படியே பார்க்குறேன், சார் இருமா நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பண்ணி காமிச்சதுக்கப்புறம் அதை அப்படியே கேப்சர் பண்ணதில் அது சூப்பராக வந்துருந்துச்சுங்க. என்ன கதாபாத்திரமாக கொடுக்கட்டுமே அந்த கதாபாத்திரமாக வாழ்ந்து நமக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஸோ அவர் பண்ணதில் நம்மளோட இன்புட் கொஞ்சம் பண்ணால் பயங்கரமாக இருக்கும் அப்படின்றதுனால அதெல்லாம் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ்.